வணக்கம். நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 25 ஆர்க்கு எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 100 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம். இவ்வளோதான் நமக்கு தேவை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் உளுத்தம் பருப்பை போட்டு அதோடையே நம்ம எப்பவும் போல் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கருகிராமல் நல்லா செவக்க வறுத்த உடனே எடுத்து கொட்டிடலாம். உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இந்த சமயம் பெருங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். ஏன்னா பெருங்காயம் தனியாக வறுத்தோம்னாக்கா கட்டி பெருங்காயம் இருந்தால் தனியாக வறுக்கலாம். இது தூளுங்கிறதுனால இதோடு போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சட்டியோட சூட்டுக்கே அது நல்லா வறுப்பட்டுரும். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ பருப்பு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வெடித்தோடனே எடுத்து பருப்போடையே சேர்த்து போட்டுடலாம். ஜீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து பருப்போடையே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இப்போ உப்பையும் எடுத்து கொட்டிடலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா அதாவது கருகிராமல் அதே சமயம் கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் பொடி நல்ல கலராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூட்லேயே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா பொறுன்னு வந்துடும். கொஞ்சம் ஆறணும். ஆறிடுச்சுன்னா நல்லா கைனாலே நொறுக்க வரும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைக்கும்போது பார்க்கலாம். ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. கருவேப்பிலையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்சியில் போடலாம். முதல்ல மிளகாய், பருப்பு, ஜீரகம் இது மூணையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறமேல் உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதோடைய கருவேப்பிலையும் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கருவேப்பிலையும் உப்பு இதில் சேர்த்தாச்சு. நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா கமகமன்னு சூப்பராக வாசமாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. உப்பு உரப்பாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றுவோம். அதை உங்களுக்கு கருவேப்பிலையோட பயனெல்லாம் தெரியும் இல்லையா? முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால்ஸ் இருக்கவங்க அதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு சுடுற சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது 100 கிராம் தான் நம்ம பருப்பு எடுத்தோம். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? நல்ல அருமையான சுவையான கருவேப்பிலை பொடி சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.